கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறார். சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்த விரும்புகிறார். தேவன் ஆபிரகாமை மகிமைப்படுத்தினார். சொல்லுங்க, தேவன் ஆபிரகாமை மகிமைப்படுத்தினார். அண்ணால் இப்படிதான் பாட்டு போடுறாங்க, அவரை கனம் பண்ணுகிறவர்களை அவரும் கனம் பண்ணுவார், கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தரும் கனம் பண்ணுவார். அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை சாதாரணமா நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் என்ன பண்ணுச்சு, எல்லாத்தையுமே கொண்டு வந்துச்சு. அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும்னா சீரியஸா எடுத்துக்கணும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைய சீரியஸ் எடுத்து. டாக்டர் வார்த்தையை சீரியஸ் எடுத்துக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை சீரியஸ் எடுத்து. டாக்டர் எப்பவுமே ஆப்போசிட்டா சொல்லுவார், தேவன் எப்பவுமே பாசிட்டிவா பேசுவார். அல்லேலூயா. தேவன் பேசுறது உலகத்துக்கு பைத்தியமா இருக்கும், ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கும். ஆமேன்னு சொல்லி என்ன பண்ணிடணும், அதைய சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால தண்ணி எப்படி இருக்குமோ, கரண்ட் வசதி எப்படி இருக்குமோ, வண்டி வாகனங்கள் நிறுத்துறதுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமோ அப்படின்னு நிறைய நாங்கள் யோசித்தோம். பார்த்தா நாம் யோசிக்கிறத விட, நாம் நினைக்கிறத விட அதிகமாக கர்த்தர் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. சுற்றிலும் நமக்கு அனுகூலமான தேவனுடைய பிள்ளைகள் தான் இருக்காங்க. நான் போனீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு, நான் முதல் போய் பார்க்கும்போது இதை வாங்கலாமா வேண்டாமான்னு போய் நிற்கும்போது திரும்பின ஒரு வசனம் எழுதி போட்டிருக்காங்க, நீ பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னாரு. அந்த வசனம் தான் என்ன பண்ணு சென்னைய, ஆமா, பலப்படுத்தி அதை வாங்கும்படிக்கு உந்தி தள்ளுச்சு. பணம் கையில ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையுமே கர்த்தர் நேர்த்தி என்ன பண்ணாரு, சந்திச்சாரு. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாங்க கர்த்தரை ருசிச்சு பார்த்தோம். அந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலையும், ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்த்தரை நாங்க ருசிச்சு பார்த்தோம். கர்த்தர் இப்படித்தான் செய்வாரா கேட்டிருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க அற்புதங்களை செஞ்சார். நம்ம மூலமா நிறைய பேருக்கு அற்புதங்கள் நடந்திருக்குது, அவங்க அதை என்ஜாய் பண்ணியிருக்காங்க. கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்யும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்க அன்னைக்கு ஃபீல் பண்ணோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதனால அந்த இடம் நம்மளுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். 4-5 வருடத்துக்கு முன்னாடியே கர்த்தர் அதை குறித்து பேசியிருக்கிறார். நம்மளுக்கு அது புரிஞ்சக்கூடிய தன்மை இல்லை, ஆனா அவர் பேசியிருக்கிறார். நாம் ஒவ்வொரு முறையும் நாம் என்ன பண்ணுவோம், வடக்க நோக்கி என்ன பண்ணுவோம், கையை நீட்டி கொடுன்னு சொல்லுவோம். சொன்னமா 2021 அந்த ஜபத்தை நாம் ஆரம்பிச்சோம். ஆனா அவங்க 2023 தான் கட்டியிருக்கிறாங்க. கட்டி நான் உங்களுக்கு கொடுத்துட்றப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க பிரயாசப்பட்டு எல்லாத்தையுமே கட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேவநாமத்தின் மகிமைக்காக அதை கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. அதனால நீங்க சந்தோஷமா தேவனை ஆராதிக்கலாம். அப்புறம் நீங்களும் என்ன செய்யணும்னா ஆசைப்படணும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பக்கத்துல இடம் நிறைய சைட் போட்டிருக்காங்க, நீங்களும் வாங்குறதுக்கு ஆசைப்படுங்க. ஆசைப்படுறதுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமா? ஆசைப்படுறதுக்கு காசு கொடுக்க தேவையில்லை. பேசுறதுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமா? நாங்க ஆசைப்பட்டோம், பேசணும், கர்த்தர் வாய்க்க செய்தார். ஆசைப்படுறது நம்ம வேலை, ஆசைப்படுறது பேசுறதும் நம்ம வேலை, வாய்க்க செய்வதும் அதை நம்ம கையில கொண்டு வந்து ஒப்படைப்பதும் கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு சிமியோன் என்ன பண்ணாரு, அந்த தாத்தா ஆசைப்பட்டாரு, வாஞ்சிச்சாரு. நைட்டும் பகலும் அவருடைய கனவே என்ன, மேசியாவை நான் முத்தமிட வேண்டும். மேசியாவை முத்தமிட்டதுக்கு அப்புறம் தான் என் கண்ணு மூடணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, ஆசைப்பட்டுட்டே இருந்தார். பாருங்க, அன்னைக்குன்னு 8வது நாள்ல குழந்தைய பிரதிஷ்டை பண்றதுக்கு என்ன பண்ணாங்க, ஆமா, இயேசுவை கொண்டு வந்தாங்க, குழந்தையா இருக்கிற இயேசுவை கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு, ஆசைப்பட்டுட்டே இருந்தாரு. ஏவி அந்த மனுஷனை என்ன பண்ணாரு, ஆலயத்துக்கு கொண்டு போனாரு. கொண்டு போனது மாத்திரமல்ல, எதுக்காக ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஏங்கினாரோ அதை அவருடைய கையில விழும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அவர் தன் கையில ஏந்தி சொல்றாரு, இப்ப நான் சமாதானத்தோடு கண்ணை மூடுவேன், ஏன்னா உலகத்தை ரட்சிக்க வந்த இரட்சகரை என் கையில நான் ஏந்தி இருக்கிறேன்.
முழு உலகத்துக்கும் தேவன் ஆயத்தம் பண்ணின ரட்சணியத்தை முதல்ல கர்த்தர் என் கையில கொடுத்தாருன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ முத்தமிட்டுட்டு அவர் சந்தோஷமா கண்ணை மூடினார். அல்லேலூயா. அந்த சிமியோன் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆசையும் வாஞ்சையும் இருக்கணும். அப்பனாத்தான் கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ண எல்லாத்தையும் கர்த்தர் நம்ம கையில கொண்டு வந்து கொடுப்பார். அப்ப ஆசைப்பட வேண்டியது, விருப்பப்பட வேண்டியது, பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்பது, இதெல்லாமே என்ன பண்ணணும்னா அற்புதங்களை நடப்பித்து வரும். அல்லேலூயா. சரி, ஓகே. கர்த்தருடைய மகிமையை குறித்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். போன வருஷமெல்லாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதோட நான் விடலை. ஆபிரகாம் என்னென்னலாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டாரோ அதெல்லாம் இந்த பூமியில நான் கண்ணை மூடுறதுக்குள்ள எல்லாத்தையும் சுதந்திரிச்சுட்டு தான் நான் கண்ணை மூடுவேன். அது வரைக்கும் நான் சாக மாட்டேன். அல்லேலூயா. சொல்லுங்க. அது வரைக்கும் நான் ஆமா. ஆபிரகாம் எப்படி இருந்தாரு? தேவனுடைய சிநேகிதனா இருந்தாரு. தேவனுடைய சிநேகிதனா இருந்ததுனால தேவனுடைய தீர்க்கதரிசியா மாறிட்டாரு. தேவனுடைய தீர்க்கதரிசியா மாறினதுனால அவரு மகா பிரபா மாறிட்டார். ராஜாக்களுக்குள்ள மகா பிரபா மாறினதுனால அவர் செல்வ சீமானா மாறிட்டார். அவர் செல்வ சீமானானதுனால எஜமான் ஆயிட்டார். அல்லேலூயா. அவர் எஜமான் ஆனதுனால அநேக ஜனங்களுக்கு தகப்பனாய் மாறினார். அல்லேலூயா. இதெல்லாம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் இந்த பூமியில சுதந்திரித்துக் கொள்ளணும் வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு சிலுவை மரத்துல ஏறினார். அல்லேலூயா. அதைத்தான் என்ன பண்ணாங்க பாஸ்டர்மா? கலாத்தியர் 3:13-14 நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இந்த ஆசீர்வாத வசனங்களை தினந்தோறும் இல்லாதவைகளை இருக்கிறவண்ணமாய் அழைக்கிற அந்த ஆபிரகாமின் தேவனுக்கு முன்பதாக நின்று நாம பேச வேண்டும். God said, God saw. நாமெல்லாம் தேவனுடைய வித்தா, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால தேவனை போலவே நம்ம பார்க்கணும், தேவனை போலவே நம்ம பேசணும். பேசும்போது அவைகள் நமக்கு உண்டாயிருக்கும். பேசினா கிடைச்சிருமா? கண்டிப்பா பேசினா கிடைக்கும். அல்லேலூயா. உலகம் உழைச்சாத்தான் கிடைக்குன்னு சொல்லுது. ரத்த வேர்வு சிந்துனாத்தான் அது நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லுது. ஆனா தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்ல. தேவனுடைய வார்த்தை முதல்ல நீ பேசு, அவைகள் உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஆதாம் அப்படித்தான் பண்ணார், உருவாக்குனார். ஆதாம் அவர் டிசைன் பண்ணி, அவருடைய டிசைன்ல ஆதாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவருடைய ப்ளூ பிரிண்ட்ல ஆதாமை குறித்த அவருடைய ப்ளூ பிரிண்ட், ஆதாமை குறித்த அவருடைய டிசைன் என்னன்னா, அவன் என்னை போலவே பேசணும், என்னை போலவே உருவாக்கணும். அதனாலதான் என்னுடைய சாயலின்படி, என்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை நான் உண்டாக்குகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஏதாவது எது பண்ணாரா? வார்த்தை அனுப்பிச்சு தரணும் பண்ணாரு, எல்லாத்தையும் உருவாக்கினார். அப்படித்தான் ஆதாமும் தேவனுடைய வார்த்தை அனுப்பி எல்லாவற்றையும் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவன் படைக்கப்பட்டான். அவன் பாவம் செஞ்சதுனால எல்லாத்தையும் என்ன ஆயிடுச்சு? வேர்வு சிந்தி பாடுபட வேண்டியதாகி போச்சு. அல்லேலூயா. ஆனா இயேசு வந்தார். அல்லேலூயா. மறுபடியும் ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப கொடுத்தார். அப்படின்னா ஆதாம் விழுவதற்கு முன்னாடி எதெல்லாம் சுதந்திரித்து கொண்டானோ அது எல்லாத்தையும் நாம சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பிந்தின ஆதாமாக இயேசு இந்த உலகத்துல அவர் அவதரித்தார். அல்லேலூயா. அப்படித்தான். அல்லேலூயா. இயேசு வந்ததின் பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, இயேசு பிதாவின் இடத்துல ஜெபம் பண்றார். பாருங்க, யோவான் 17:22 வசனம் வாசிங்க. யோவான் 17:22. யோவான் 17:22 இயேசு பிதாவை நோக்கி ஜெபம் பண்றார். யோவான் 17 என்ன சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு? யோவான் 17 என்ன சொல்லியிருக்கேன்? 17 என்று சொன்னால் பிரேக் த்ரூன்னு சொல்லியிருக்கேன். எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கு? பிரேக் த்ரூ. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரேக் த்ரூ 17 இருக்குது. 17 இருக்குது. 17ன்னு சொன்னா ஹீப்ரு லெட்டர்ல 17வது எழுத்து பே. பேன்னு சொன்னா வாய்ன்னு அர்த்தம். பேன்னு சொன்னா வாய். நாம பேசுற வார்த்தை, அந்த வார்த்தையில் இருக்குது நம்முடைய வாழ்க்கைக்கான பிரேக் த்ரூ. அல்லேலூயா. அதனால ஆதியாகமம் 17, யாத்திராகமம் 17, எண்ணாகமம் 17, இப்படி 17 அதிகாரத்தெல்லாம் நீங்க வாசிக்கும் போது பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரேக் த்ரூ உண்டாயிருக்கு. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரேக் த்ரூ, அவன் பேசின வார்த்தை. அல்லேலூயா. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல மோசேவுடைய வாழ்க்கையில, ஜோசுவாவுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ உண்டாச்சு. என்னாகமம் 17ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா
ஆரோனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரேக் த்ரூ உண்டாச்சு. அதே மாதிரி யோவான் 17ஆம் அதிகாரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரேக் த்ரூவை இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல சொல்லி அதை என்ன பண்றாருன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டு பண்றாரு. அல்லேலூயா. யோவான் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, வாசிங்க. 17:22. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை குறித்து தான் நாம் தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆண்டு மகிமையின் ஆண்டு. அல்லேலூயா. என் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னவர் இப்ப இயேசு சொல்றாரு, என்னுடைய மகிமையை என் சரீரமாகிய சபைக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. என்னுடைய குளோரிய நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றார். கர்த்தருடைய மகிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 39வது வசனமும் 40வது வசனமும் எப்படி சொல்லுது பாருங்க. 39, 38, 39, 40 3 வசனங்களை நீங்க வாசிங்கன்னா, தேவன் நம்மை தெரிந்து முன்குறித்திருக்கிறாரா? தேவன் நம்ம நினைக்கிறாரா? முன்குறித்திருக்கிறார். தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்க, நான் மகிமைப்படுத்தப்பட்டவன். கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். மகிமை எங்க இருக்குதோ அங்கே கனமும் இருக்கும், மரியாதை இருக்கு. சொல்லுங்க, மகிமை எங்க இருக்குதோ அங்க மரியாதையும் இருக்கும். அதாவது கனம் பண்ணுவார். கனம் மகிமையை நீங்க அனுபவிக்க அந்த மகிமையை தியானிக்க என்னென்னலாம் வரும்னு சொல்லி போன வாரத்துல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். கர்த்தருடைய மகிமையையும் கர்த்தருடைய பலத்தையும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையையும் கர்த்தருடைய ஐஸ்வரியத்தையும் பிரிக்க முடியாது. ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. 1 நாளாகும் 29, 11, 12. ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் சகலத்தையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும், எவரையும் கனம் பண்ணவும், எவரையும் உயர்த்தி வைக்கவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி தாவீது சொல்றார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய மகிமையை நீங்க அனுபவிக்க கர்த்தருடைய மகிமை எங்க இருக்குதுன்னு சொன்னேன். கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ள இருக்குது. கர்த்தருடைய மகிமை உங்க மேல இருக்குது. இப்ப என்ன சொல்றாரு இயேசு? என்னுடைய மகிமையை நான் உனக்கு தருகிறேன். வேதத்துல பழைய ஏற்பாட்டுல என்னுடைய மகிமையை நான் யாருக்கு தரமாட்டேன்னு சொன்னாரா? விக்கிரங்களுக்கு கொடுக்க மாட்டேன், யாருக்கும் தரமாட்டேன்னு சொன்னார். இப்ப இயேசு சொல்றாரு, என்னுடைய மகிமையை நான் இவர்களுக்கு தந்தேன். அல்லேலூயா. என்னவா? நான் எங்க இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படிக்கு. என்ன அந்த மகிமை? அவர் எங்க இருக்கிறாரோ அங்க நாமளும் இருக்கும்படிக்கு. அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7, 8 சொல்லுது, பிதாவின் வலது பாரிசத்துல மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவராய், ராஜாதி ராஜாவாய், மரணத்தை ஜெயித்தவராய், பாதாளத்தை ஜெயித்தவராய், சிங்காசனத்தில் அமர்ந்து சகலத்தையும் ஆளுகிறவராய் அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னுடைய மகிமையை, இந்த மகிமையை நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு தருகிறேன். என்னுடைய மகிமையை என் ஜனத்துக்கு நான் தருகிறேன் அப்படின்னு தந்து என்ன செய்யறாருன்னா அவர் பக்கத்துல நம்மளை உட்கார வச்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவருடைய சரீரமாகவே நம்மை மாற்றி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர் அனுபவிக்கிற அத்தனையையும் நமக்கு தந்து விட்டார். அதான் என்னுடைய மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உங்க மகிமை என்னன்னு உங்களுக்கு தெரியணும், உங்க கனம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா.
எப்படி இருக்கிறோமா? 1 யோவான் 4:17 சொல்லுது, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நானும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அவர் இப்ப எப்படி இருக்கிறாரு? எல்லாவற்றையும் ஜெயித்த ஜெய கிறிஸ்துவாய் பிதாவின் வலது பாரிசத்துல சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. எங்க அமர்ந்திருக்கிறாரு? சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2:13-14 சொல்லுது, தேவன் எதற்கு முன் அறிந்தாரா? இயேசு தந்த மகிமையை நாம் அடையும்படிக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் அடையும்படிக்கு தேவன் நம்மை முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுநாதர் தான் மாஸ்டர் பீஸ். இயேசுநாதர் தான். ஆமா, உலகத்துல ஒரு கிரியேட்டிவ் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் வேணுமாமா. ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை உருவாக்கி சிறப்பா அதை செய்யணும், அளவு மாறாம அழகா அச்சசலா அதே மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னா மாஸ்டர் பீஸ்னு ஒன்று உருவாக்குவாங்க. இந்த பனியன் கம்பெனிலாம் போய் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பீஸ்னு ஒரு பனியனை ரெடி பண்ணுவாங்க. அந்த மாஸ்டர் பீஸ் ஒரே அளவா இருக்கும், என்ன விதமான கலரா இருக்கணும், என்ன விதமான சாயலா இருக்கணும், எப்படி அதை நாம கொண்டு போகணுங்கிறத மாஸ்டர் பீஸுங்கிற ஒரு பீஸை வச்சு தான் என்ன பண்ணுவானா கொடுப்பான். அதே ஃபார்முலாவில் அதே சைஸில் அதே காரியத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே எடுத்து என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்து உருவாக்குவாங்க. அதுல மாஸ்டர் பீஸ் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அநேகம் சகோதரர்களுக்குள்ளே இயேசு முதற்பேரானவர். அவர் தான் மாஸ்டர் பீஸ். அவரு மாதிரியே நம்மளையும் பிதா என்ன பண்ணிருக்கிறாருன்னா சிருஷ்டித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வைத்து நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? சிருஷ்டித்திருக்கிறார். அப்ப கிறிஸ்து அனுபவித்த மகிமை, கிறிஸ்து என்னெல்லாம் மகிமை அனுபவிச்சுட்டு இருக்கிறார்? இப்போ சகலத்தையும் தம்முடைய பாதப்படியில கொண்டு வந்து விட்டார். எபேசியர் 1:17-23 நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது. எல்லா கர்த்தத்துவங்களும், எல்லா வல்லமைக்கும், எல்லா அதிகாரத்துக்கும், எல்லா கர்த்தத்துவத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கிறார். சகலமும் அவருடைய பாதங்களுக்கு கீழ் இருக்கிறது. நாம் அவருடைய சரீரமாயிருக்கிறோம். அல்லேலூயா. இப்படித்தான் கர்த்தர் தம்முடைய சபையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் அப்படி சபை என்ன பண்ணியிருக்காரு? ஆமா, ஹானர் பண்ணியிருக்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும் அவருடைய மகிமையில் இருக்குது. அல்லேலூயா. தாவீதை பாருங்க, தாவீதை கர்த்தர் எப்படி மகிமைப்படுத்தினார். தாவீதை தேவன் முன்னறிந்தார், அவனை அழைத்தார், அவனை நீதிமானாக்கினார், அவனை மகிமைப்படுத்தினார். எந்த சூழ்நிலையில் அவனை அழைத்தாரா? வசனம் சொல்லுது 1 சாமுவேல் 16 சங்கீதம் 27 தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? தன் தகப்பனால் முழுவதும் மறக்கப்பட்டவன், தன்னுடைய சகோதரர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டவன். அங்கிருக்கிற சகல ஜனங்களும் தாவீத பழமொழிக்கு யூஸ் பண்ணாங்களா? என்ன மொழிக்கு யூஸ் பண்ணாங்களா? பழமொழிக்கு யூஸ் பண்ணாங்க, உபயோகப்படுத்தினாங்க. நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும், பலருக்கு பாட்டும் பழமொழியும் ஆனேன் அப்படின்னு தாவீது சொல்றார். அல்லேலூயா. நீங்க அப்ப தாவீதுடைய வாழ்க்கைய நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் சங்கீதம் 27:10 சொல்றான், என் தகப்பனும் என் தாயும் என்னை தூக்கி வீசிட்டாங்க. அவனுடைய பிறப்பை குறித்து அவங்க அப்பாவே என்ன பண்ணாரு? சந்தேகப்பட்டார். எப்படி இயேசுநாதருடைய பிறப்பை குறித்து எல்லாரும் கிண்டலும் பரியாசம் பண்ணாங்களோ அந்த நாட்கள்ல மரியாளின் மகன் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இயேசுவ மரியாளின் மகன் சொல்லி கேவலப்படுத்தினாங்க. சன் ஆஃப் ஜோசப் அப்படின்னு தான் ஓகே, யூதர்களுடைய வழக்கப்படி. சன் ஆஃப் மேரின்னு சொன்னா சம்திங் ராங் அப்படின்னு அர்த்தமா. இல்லையா? அவரை கேவலப்படுத்தினாங்க. அதே மாதிரி தாவீதை கேவலப்படுத்தினார் அவங்க அப்பா. தாவீது ஆடுகளை ஓட்டிட்டு வரும்போதெல்லாம் அந்த ஒளிமுக வாசலில் ஆலோசனை சங்கத்தினுடைய மூப்பர்கள் இருந்தாங்க. ஆலோசனை சங்கத்தில் எத்தனை மூப்பர்கள் சொன்ன? 70 மூப்பர்கள். அதுல ஒருத்தர் தான் ஈசாய். அந்த 69 பேர்லையும் பெரும்பாலானவர் என்ன சொன்னாங்களா? தாவீதை பார்த்து, கடைசி நேரத்துல கடைசி காலத்துல ஈசாய்க்கு வந்து இது பிறந்திருக்குது பாரு அப்படின்னு சொல்லி தாவீதை பரியாசம் பண்ணாங்களாம், கேவலப்படுத்தினாங்களாம்.
வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா இஸ்ரவேலுக்குள்ள எருசலேம்ல, ஈசாயின் மகன் தாவீது மாதிரி நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பழமொழியா அவனை வச்சாங்களாம். இல்லையா? அப்படி தாவீது கேவலப்படுத்தப்பட்டார். அல்லேலூயா. பரியாசம் பண்ணப்பட்டார். அவங்க வீட்டுல ஒரு பொருட்டா கூட அவனை எண்ணல. ஈசாய்க்கு அநேக வேலைக்காரர்கள் இருந்தாங்க, நிறைய அடிமைகள் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனா ஆக்சுவலா தாவீதாங்க ஓனரு அத்தனை பேர்த்துக்கும். ஆனா அவன் அடிமை போல வேலை செஞ்சுட்டு இருந்தான். சிங்கமும் கரடையும் இருக்கிற காட்டுக்குள்ள அவங்க அப்பா அனுப்பிச்சுட்டார். அவனை வேண்டானே, ஏதாவது துஷ்டமுருங்க அடிச்சு சாகிட்டுன்னு அனுப்பிச்சு விட்டார். அல்லேலூயா. இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் ஈசாயின் வீட்டுக்கு அனுப்பினார். அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு பெரிய கிங் மேக்கர், ராஜாக்களை உருவாக்கக்கூடிய ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி, ஆசாரியன், இஸ்ரவேலர்களுக்கு எல்லாருக்கும் கடைசி நியாயாதிபதி. அல்லேலூயா. இப்ப அவர் என்ன பண்றாரு? ஈசாயின் வீட்டுக்கு விசிட் போறார். சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு வீட்டுக்கு பழி விருந்து கூப்பிடுறாருன்னா அது ஒரு பெரிய பஸ்கா பண்டிகைக்கு சமம். அல்லேலூயா. இப்ப ஈசாயின் வீட்டுக்கு போறார். சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றாருன்னு தெரிஞ்சா ஆலோசனை சங்கத்தில் இருக்கிற அத்தனை மூப்பர்களும் ஒன்று கூடுவார்கள். ஏன்னா மிகப்பெரிய ஆள் அவரு. சாமுவேலை கேட்டுத்தான் இஸ்ரவேல் தேசமே என்னாச்சு? சாமுவேலுடைய வார்த்தைக்கு இஸ்ரவேல் தேசம் கட்டுப்பட்டுச்சு, கீழ்ப்படிஞ்சது. அல்லேலூயா. ஒரு ராஜாக்களை உருவாக்கக்கூடிய ஒரு கிங் மேக்கரா அவர் இருந்தார். இப்ப அவர் ஈசாயின் வீட்டுக்கு வர்றார். ஈசா என்ன செஞ்சார்னா தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டார். தாவீதை மறந்துட்டார். ஏன்னா அவர் லிஸ்ட்லயே இல்ல. இஸ்ரவேலினுடைய மூப்பர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. ஈசாயில குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வந்துட்டாங்க. முழு இஸ்ரவேலும் கூடி இருக்குது. ஏதோ சாமுவேல் வந்திருக்கிறாரு, ஏதோ ஒரு காரிய பலி விருந்துக்கு வர கூப்பிட்டு இருக்கிறாரு, ஏதோ ஒரு பெரிய சம்பவம், ஒரு பெரிய பண்டிகை அங்க நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லாருமே ஒன்று கூடி நிக்கிறாங்க. எதுக்காக வந்தேங்கிறத எடுத்து சொல்றாரு. இப்ப ஈசாய் சாமுவேல் சொல்றாரு ஈசாய் கிட்ட, இஸ்ரவேலிலே ராஜாவை, உன் குமாரருக்குள் ஒருவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்ன உடனே ஈசாய்க்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் சவுலுடைய ராணுவத்தில் இருக்காங்க. ராணுவத்தில் இருக்கிற ஒருத்தனை தான் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ராஜாவா தெரிஞ்சுக்க போறாருன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டார். இன்விடேஷன் எல்லாத்துக்கும் போச்சு. இன்விடேஷன் யாரு எல்லாருக்கும் போச்சு? இஸ்ரவேலின் மூப்பர்களுக்கு போச்சு. 70 மூப்பர்களுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சாச்சு. ஈசாயுடைய அண்ணன், தாவீதுடைய அண்ணன்மார்கள் எல்லாத்துக்கும் இன்விடேஷன் போச்சு. அல்லேலூயா. இன்விடேஷன் கொடுக்கப்பட்ட எல்லா அடிமைக்கும் கூட போயிருக்குது இன்விடேஷன். ஆனா தாவீதுக்கு போகல. தாவீது எங்க போயிருக்கான்? வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். இன்விடேஷன் அவனுக்கு போகல. ஆனா ஃபங்க்ஷனே யாருது? ஃபங்க்ஷனுடைய ஹீரோ யாரு? தாவீது. நீங்க எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், மறக்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், புறக்கணித்து தள்ளி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு 16ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல, நான் சவுலை புறக்கணித்து தள்ளினேன், ஆனா ஜனங்க எல்லாரும் சவுலை ஏற்றுக்கொண்டாங்க. கவனிங்க, சவுலை எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொண்டுருச்சு. ஆனா தாவீது என்ன பண்ணிருச்சு? புறக்கணிச்சு தள்ளிருச்சு. நீங்க ஜனங்களால புறக்கணிக்கு தள்ளப்பட்டீங்கன்னா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க, தேவன் உங்களை அங்கீகரிச்சிட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. சொந்த குடும்பம் உங்களை புறக்கணிச்சிருச்சா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. என் நிமித்தம் உங்களை புறக்கணித்தால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நீங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அவங்க கண்களுக்கு முன்பதாய் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப முழு இஸ்ரவேலையும் கூடி வர செஞ்சாரு பாருங்க கர்த்தர். சாமுவேல் தீர்க்கதரிசிங்கிற பெரிய ஒரு தீர்க்கதரிசிய ஈசாயின் வீட்டுக்கு அனுப்பிச்சார். எல்லாத்தையும் ஈசாய் அனுப்பினாரு, ஒருத்தனையும் கர்த்தர் தெரிஞ்சுக்கல. அப்புறம் சாமுவேல் கேட்கிறார், இவ்வளவுதானா உன் பிள்ளைகள்னு? அப்ப சொல்றாரு ஈசாய். இல்லையா? என்ன சொன்னாரு? இன்னும் எல்லாருக்கும் ஒருவன் இருக்கிறான், இளையவன். அவன் எங்கேன்னு கேட்டார். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் ஆடு மேய்க்க பிறந்தவன் அல்ல, இஸ்ரவேலை ஆள பிறந்தவன்.
அவன் வரும் வரைக்கும் நான் கை நனைக்க மாட்டேன்னு சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாரு? முழு இஸ்ரவேலையும் அனுப்பிச்சார். எந்த வனாந்திரத்துல இருக்கிறான், எந்த காட்டுல இருக்கிறான்னு முழு இஸ்ரவேலும் தாவீதை தேடினார்கள். கையை தட்டுங்க. முழு இஸ்ரவேலும் தாவீதை தேடினார்கள். ஓரங்கட்டப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் மறக்கப்பட்டு, சகோதரர்களால் அற்பமா எண்ணப்பட்ட தாவீதை முழு இஸ்ரவேலும் தேடினது. தேட வச்சாரு கர்த்தர். அல்லேலூயா. தாவீதோ வனாந்தரத்துல கர்த்தரை தேடிக் கொண்டிருந்தான். அந்தரங்கத்தில் பார்த்த பிதா வெளியரங்கமா தாவீதை மகிமைப்படுத்தினார். அவனை கூப்பிட்டு வந்தாங்க பாருங்க. எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியல, ஓடி வர்றான். அல்லேலூயா. முழு இஸ்ரவேலும் அவனை தேடுது, ஆவலா எதிர்பார்க்குது. யார் அந்த மனுஷன், யார் அந்த மனுஷன் சொல்லி. தாவீது. அல்லேலூயா. இப்ப பழித்து பேசினவங்க கூடி நின்று இருக்காங்க, அற்பமா எண்ணினவங்க கூடி நின்று இருக்காங்க. எல்லாருடைய கண்கள் பார்க்க சாமுவேலுங்கிற மிகப்பெரிய தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. இனி இவன் தான், அற்பமா எண்ணீங்களையா, இவன் தான் உங்களுக்கு ராஜா. மறக்கப்பட்ட ஈசாய், இவனாலதான் நீங்க பூசிக்கப்பட போறீங்க. அல்லேலூயா. இவனுடைய அரசாட்சிக்கு கீழே தான் நீங்க எல்லாரும் வர போறீங்கன்னு சொல்லி தாவீதை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். கர்த்தர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, என்னுடைய மகிமையை நான் உங்களுக்கு தந்தேன். நம்முடைய தாவீது இயேசு சொல்றாரு, என்னுடைய மகிமையை நான் உங்களுக்கு தந்தேன். உலகத்துல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க, கர்த்தர் இந்த உலகத்தின் மத்தியில, நம்மை அற்பமாய் எண்ணினவர்கள் மத்தியில நம்முடைய தலையை உயர்த்துவார். நாம மட்டும் அவரை தேடிட்டே இருந்தோம்னா, அல்லேலூயா, முழு ஜனமும் நம்மை தேடும். அப்ப ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அதை உணர்ந்துதான் தாவீது சொல்றார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் சகலத்தையும் ஆளுகிறவர். சவுல் அல்ல எங்களை ஆளுகிறவர், நீர்தான் எங்களை ஆளுகிறவர். அல்லேலூயா. ஏன்னா உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்குது. எப்படி சொல்ற தாவீது? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலாகும். ஒரு காலத்துல வனாந்தரத்துல ஆடுகளுக்கு பின்னாடி சுற்றி திரிந்தேன், தகப்பனால் அற்பமா எண்ணப்பட்டேன், சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டேன். என்னையே கர்த்தர் மேன்மைப்படுத்தி முழு இஸ்ரவேலுக்கும் கோத்திரங்களுக்கு தலைவனாய் என்னை உயர்த்துவார் என்றால் உங்களை மாற்ற மாட்டாரா? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாருங்க. இல்லையா? அப்போ தாவீதை போல நீங்க கர்த்தர் என்ன செய்யணும்? என்ன சொல்றார் தாவீது சங்கீதம் 3ல, நீரே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். எந்த மனுஷனும் நம்மளை உயர்த்த முடியாது, எந்த மனுஷனும் நம்மளை தாழ்த்த முடியாது. கர்த்தர் ஒருவரே நம்மை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் தலை உயர்த்தப்படும். யோசேப்பு சொல்றான் பான பாத்திரக்காரனை பார்த்து, இன்னும் 3 நாளுக்குள் தேவன் உன் தலையை உயர்த்தி உன் ஸ்தானத்துல நிறுத்துவார்னு சொன்னார். அந்த ஜோசேப் மாதிரி நான் உங்களையும் சொல்றேன், உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை நிறுத்துவார். இனி நீங்கள் அந்த இடத்திலிருந்து பிடுங்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இனி அலைஞ்சு திரிகிற வாழ்க்கை இருக்காது. கர்த்தர் தாவீதுக்கு நிரந்தரமா ஒரு வீட்டை கட்டினார். அது மாதிரி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை வைக்க போறார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படித்தான் உங்களை மகிமைப்படுத்த போறார். எவர்களை அழைத்தாரோ நீங்க சொல்லணும், என்னை முன்குறித்திருக்கிறீர். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த மகிமையில நீங்க பயணம் பண்ணணும். கர்த்தருடைய மகிமையில நீங்க நடக்கணும். உங்க நடை எப்படி இருக்கணும்? கர்த்தர் என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கணும். அல்லேலூயா. இயேசு தனக்கு கொடுத்த மகிமை உங்க மேல வச்சிருக்கிறார். அந்த மகிமை உங்களை மூடி இருக்குது. இந்த உணர்வோடும் இந்த தியானத்தோடு நீங்க இருக்கும்போது எல்லாரும் உங்களை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க, கனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. அந்த கனம் மரியாதை எல்லாம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதுக்கு உட்கார்ற கூட எனக்கு கொடுக்கல உள்ள. தாவீதுக்குன்னு தனியா ஒரு இடம் இருக்குமாமா.
அங்கதான் உட்காந்து சாப்பிடணும். அவங்க அண்ணாங்கள யாருக்கிட்ட உட்காந்து சாப்பிடுவாங்க? மேஜையில. அவங்க அப்பா கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. தாவீதுக்கு மட்டும் தனியா ஒரு இடம், ஆட்டுப்பட்டி, அதுல ஒரு இடம். அந்த இடத்துல போய் சாமுவேல் உட்காந்துட்டார். தாவீது இடத்துல போய் சாமுவேல் உட்காந்துட்டார். அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? கர்த்தர் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டார். தாவீது இருக்கிற இடத்துல போய் கர்த்தர் உட்காந்துட்டார். அல்லேலூயா. மேஜையில போய் உட்காரல, ஈசாய் பக்கத்துல உட்காரல, தாவீது பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவன் வர்ற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேங்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. உங்களுக்காக வைராக்கியமா நின்னு உங்க ஸ்தானத்துக்குள்ள இறங்கி, உங்க லெவலுக்கு இறங்கி அவர் கிரியை செய்வார், வேலை செய்வார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அற்புதமானவர், அதிசயமானவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியம் வாழ்க்கையில ஒரு நாளும் ஒரு மனுஷனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. செங்கடல் முன்னாடி நிக்கலாம், பார்வோனுடைய சேனை பின்னாடி துரத்தலாம், ஆனா பெரிய மகிமை உங்களுக்குள்ள இருக்குது. அந்த மகிமையை பாருங்க, செங்கடல் பிளக்க ஆரம்பிச்சிரு. வெளியே பார்த்துட்டு இருக்காதீங்க, உள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவரை பாருங்க. அவரை பார்த்தீங்கன்னாவே உங்களுடைய கேட் ஓபன் ஆயிரும். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதை மகிமைப்படுத்தினார், நம்மையும் அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை பிதா மகிமைப்படுத்தினாராமா. பாருங்க எப்படி மகிமைப்படுத்தினாரா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல, அவர் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார், மனுஷர் சாயலானார். பிதாவோ அவர் என்ன பண்ணாரா? மகிமையினாலும் கனத்தினாலும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் சொல்லுது, இயேசு தேவனிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். இந்த பூமிக்கு வரும்போது சிறியவராக்கப்பட்ட இயேசுவை அவர் மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் அவரை முடிசூட்டினார். அந்த மகிமையும் அந்த கனத்தையும் இயேசுன்னு சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு நான் தர்றேன்னு சொல்றார். அல்லேலூயா. இப்ப இயேசு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவராய் பிதாவின் வலது பார்சத்துல அமர்ந்திருக்கிறார். அந்த கனத்தையும் மகிமையும் தன்னுடைய சபையாகிய சரீரமாகிய சபைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுல நாம நடக்கணும். நான் மகிமைப்படுத்தப்பட்டவன், தேவனால் கனம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய மகிமை, தேவனுடைய கனம் என் மீது முடிசூட்டப்பட்டிருக்குது. கவனிங்க, அவர் நமக்கு வல்லமையை தரித்தார். சொல்லுங்க, ட்ரெஸ், நம்முடைய ட்ரெஸ் பேரு பவர். என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம்? பவருங்கிற ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். என்ன கிரீடம் சூடப்பட்டிருக்குது? மகிமை, குளோரிங்கிற மகுடம் நம் மீது சூட்டப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அபிஷேக தைலம் என்னங்கிற அந்த மகிமையின் கிரீடம் நம்ம சூட்டி இருக்கிறோம். நாம நடக்கும்போது எப்படி நடக்கணும்? வல்லமையை தரித்தவர்களாய், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவர்களாய் நாம நடக்கணும். இதை ஃபீல் பண்ணி நடங்க. பிசாசெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ராஜா அங்க போறாருனாவே என்ன ஆயிரு? ரோடெல்லாம் கிளீன் ஆயிரும், எல்லாம் கோணமானது செவ்வாயிரும். அல்லேலூயா. இந்த கெத்தோட போகணும். எந்த கெத்தோட போகணும்? எனக்குள்ளுக்கிறவர் பெரியவருங்கிற திமிரோட போகணும். அப்படி போகும்போது பிசாசு நடுங்க ஆரம்பிக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இயேசுவை பிதா மகிமைப்படுத்தினார். பிதா தாவீதை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. ஆபிரகாமை மகிமைப்படுத்தினார். நம்மையும் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த மகிமையில நாள்தோறும் நடக்கணும். இதை சிந்திச்சு இப்படி நடங்க, இதை பேசுங்க. கர்த்தர் உங்களை சகல ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம்.